ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பென்சி ஸ்ரீனி லைஃப் ஸ்டைல். இது எங்கன்னா நாங்கள் எங்களோட ஊருக்கு போகிற தருணங்களை தான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ரொம்ப நாளாகவே எங்கள் பாப்பாவுக்கு மொட்டை போடணும் நாங்கள் நினச்சோம். அது பெருசாக நடக்கவே இல்லை. அப்புறமா திரும்ப என்னென்னா இப்போ தான் அதுக்கான டைம் எங்களுக்கு வந்துச்சு. இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸில் நாங்களும் ஊருக்கு போயிட்டு பாப்பாவுக்கு மொட்டை போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் கர்நாடகா ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ட்ராவல் பண்ண வீடியோஸ் தான் இது. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு கொஞ்சம் தூரம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி திரும்ப பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி எங்களோட ஜர்னி இருந்துச்சு. இதில் பெங்களூர் மெஜஸ்டிக்கு இது எல்லாமே காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ரிட்டன் இது எங்கன்னா என்னோடய மாமனாரோட ஊரில் எங்களோட குலதெய்வ கோவிலில் போயிட்டு நாங்கள் மொட்டை போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது எங்கன்னா கடலூர் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தான் நாங்கள் மொட்டை போட போகிறோம். நாங்கள் அப்படி ட்ராவல் பண்ண ஒரு சூழ்நிலைகளும் அங்கே நான் பார்த்த எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது மாட்டுப்பொங்கல் டைமில் தான் நாங்கள் கரெக்டாக போயிட்டு நாங்கள் ரீச் ஆனோம். அங்கே போயிட்டு பாப்பாவுக்கு மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 டேஸில் மொட்டை போடுற மாதிரி பிளானு. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் தான் எங்களால் இது பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நான் மொட்டை போடுற வீடியோஸும் கோயிலில் உள்ள ஃபெஸ்டிவல் டீட்டெயில்ஸு அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மார்னிங் டைமில் ட்ராவல் பண்ணி ஊரில் போயிட்டு இறங்கும் போது உள்ள வைபே வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்களையும் பார்த்து நான் அதை கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம், உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். எங்கள் பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் அந்த ஊருக்கு போனோன்னே. அவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளவே இருந்துட்டு அடைஞ்சே இருந்தாளா. அதாவது என்னென்னா அவர் வேலைக்கு போயிடுவார், குழந்தைய பார்த்துட்டு சிட்டி சைடில் உள்ள லைஃப் எப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ திடீர்னு போனோன்னே ஊரில் போயிட்டு செட் ஆகிட்டா, சடனாக மிங்கிள் ஆகிட்டா. உங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் பாப்பாவையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்கள் பாப்பாவை ப்ளஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.